அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கள் அப்படிங்கிற சொற்கள்லாம் தர பொருள் என்ன? ஆன்சர், இது எல்லாமே பிஞ்சு வகையை சார்ந்தது. மூசு, கவ்வை, நுழாய், கருக்கள் அப்படிங்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா பிஞ்சு வகையை சார்ந்தது அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடுத்தது இலை வகை. கீழே கொடுத்துருக்கிறதுல எது இலை வகையை சேர்ந்தது? ஆன்சர் பாருங்கள், தாள், தோகை, ஓலை, இது எல்லாமே இலை வகையை சார்ந்தது. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. நீர்நிலை பெயர் அல்லாதது எது? கீழே கொடுத்துருக்கிறதுல நீர்நிலை பெயர் அல்லாதது எது? ஆன்சர், கோட்டி அப்படிங்கிறது நீர்நிலை கிடையாது. மற்றபடி இளஞ்சி, கேணி, கூவல் எல்லாமே நீர்நிலைகளில் வரும். அடுத்தது உரையிணறு, ஊருணி, அகழி, அணை, இது எல்லாமே சேர்ந்து தர ஒரு பொருள் என்ன? ஆன்சர், நீர்நிலை. அடுத்தது அடிவகை. கீழே கொடுத்துருக்கிறதுல எது அடிவகையை சேர்ந்தது? தண்டு, தாள், கோள். தாள், தண்டு, கோள் இது எல்லாமே அடிவகையை சார்ந்த தாவரங்கள். அடுத்தது நிலவு. ஒரு பொருள் தரும் பல சொற்களில் நிலவு அப்படிங்கிறதுக்கு உண்டான மற்றொரு பெயர்கள் அப்படின்னா திங்கள், சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள்? தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள்? ஆன்சர், காடு அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்தது இளஞ்சி, கூவல், புனர்குளம், குண்டம், ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள் என்ன? இளஞ்சி, கூவல், புனர்குளம், குண்டம், ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள் என்ன? நீர்நிலைகள். அடுத்தது பாருங்க, குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் என்ன? குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் கீழ்கண்ட எதனை குறிக்கிறது? தாவரங்களோட இளநிலையை குறிக்கிறது. தாவரங்களோட இளநிலை. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உலகம். ஸோ இதோட அடுத்த சொற்கள் என்ன? தரணி, பார். கடற்கலன்கள் எவை என கண்டறி. கீழே கொடுத்துருக்கிறதுல கடற்கலன்கள் அப்படின்னு சொல்லப்படுறது எது? நாவாய், வங்கம், தோணி, இதை தான் கடற்கலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல், இதனுடைய பொருள் என்ன? பதம், மொழி. பொருந்தா சொல்லை கண்டறி. கேண்மை, பொருந்தா சொல்லை. கேண்மைக்கு பொருந்தாதது என்ன அப்படின்னா பிரிவு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? மற்றபடி நட்பு, உறவு, தோழமையெல்லாம் உனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி அப்படின்னு பொருள் தர சொற்கள் என்னென்ன? காவல், விரைவாக அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்வு செய்ய. இதில் கீழே கொடுத்துருக்கல காற்றினை குறிக்காத சொற்கள் எது? பொறுப்பு அப்படிங்கிறது தான். மற்றபடி வலி, தென்றல், கால் எல்லாமே உங்களுக்கு காற்றினை குறிக்கிற சொற்கள். வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்கள் என்ன? கீழே கொடுத்துருக்கிறதுல வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்கள் எது? பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு அப்படிங்கிறது சரியானது. பொருந்தா சொல்லை கண்டறிய. மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல் என்ன? மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல் சூரியன். மற்றபடி சந்திரன், அறிவு, நிலவெல்லாம் மதி அப்படிங்கிற பொருளில் வரும் சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆறு அப்படிங்கிறதோட சொற்கள் என்னன்னு பார்க்கணும். நதியை குறிக்கும் எண் அப்படிங்கிறதும் வரும். அடுத்தது தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறது? தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்குதுன்னா பழங்களின் மேற்பகுதியை குறிக்குது.
அடுத்தது அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள் என்ன? அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள் மலர்ந்தன அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகிறது? கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதை உணர்த்துது? மணி வகைகள். இது எல்லாமே மணி வகைகள். அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான புறச்சொல் என்ன? அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிறச்சொற்கள் கவின், வனப்பு. முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்? முறி, குருத்து, கொழுந்தாடை இதெல்லாம் தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும்? நுனி பகுதியை குறிக்கிற சொற்கள். அடுத்தது பாருங்கள். போது, அலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? போது, அலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பூவின் நிலைகளை குறிக்கும். எழினி, கிழி, படாம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? எழினி, கிழி, படாம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஓவியம் வரையப்படும் துணியை குறிக்கும். ஓவியம் வரையப்படும் துணியை அது குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. வீடியோவில் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, இல்லை எத்தனை கொஷின் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.